ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கேட்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? விக்ரம் மூவி ஞாபகத்துக்கு வருதா? நம்ம சூர்யா சார் ஞாபகத்துக்கு வராரா? பட் அது ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி காமனாக வேர்ல்டு விட ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கேட்டோடனே எல்லாருக்கும் பொதுவாக ரோலெக்ஸ் வாட்ச் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ரோலெக்ஸோட பிராண்ட் அது மாதிரி, அதோட தரம் அது போல். ஸோ அந்த ரோலெக்ஸ் வாட்சை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கே புதுசான ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணக்குள்ள கிடச்சிது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரோலெக்ஸ் வாட்சை சுவிட்சர்லாந்து தாங்க ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட கொஞ்ச நாளே ரெடி பண்ணுற விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்ச்சு கம்ப்ளீட்டாக கிளியராக ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு 1 year வரைக்கும் ஆகுமா? வேலை படுத்துருமாப்பா, அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. ஆமாங்க. அதோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் வந்துட்டு இவங்களே தான் ஓன் மேக்கிங். அதாவது சின்ன துரும்பு கூட, சின்னூண்டு ஒரு சின்ன மெல்லிய ஒரு ஸ்ப்ரிங்கு கூட வேற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தோ இல்லை வேற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருந்து இவங்க வாங்க மாட்டாங்களாம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் மேக்கிங் மட்டும்தான். மேலும் ரோலெக்ஸ் வாட்ச் தயாரிக்கக்குள்ள எந்த ஒரு மிஷினரிஸும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பிகாஸ் எல்லா பார்ட்ஸுமே எல்லாருமே அவங்களோட ஓன் ஹேண்ட்ஸில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், அதோட டயல்லேருந்து அதோட அந்த நம்பரிங் இருக்கும் தெரியுமா, நம்பர் பிளேட்டிங்லாம் சம்திங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரூஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்பரிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூமரல்ஸ் கவுண்ட்டாக இருக்கட்டும், உள்ள ஒரு டிஜிட்டல் ஃபார்மாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் வந்து ஒன்லி மேக்கிங் பை ஹேண்ட்ஸ் ஒன்லி. மேலும் அப்படி ரெடி பண்ணக்கூடிய அந்த ரோலெக்ஸ் வாட்சில் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அது பர்டிகுலராக ஏதாவது ஒரு எம்ப்ளாயி தான் போய் சாருமா. ஏன்னா அந்த விஷயத்தை அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்களை மட்டும்தான் ரெடி பண்ணியிருப்பாங்களாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மிஸ்டேக் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க மட்டும்தான் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் யூனிக்காக பார்த்து பண்ண வேண்டியது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் எவ்வளோ தரம் இருக்கும், அவங்கள எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி க்ளீன் அண்ட் கிளியராக டிஸ்பேச் பண்ணக்கூடிய அந்த ரோலெக்ஸ் வாட்சில் சின்னூண்டு ஏதாச்சும் ஒரு மைனர் ஃபால்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை வந்து எக்காரணம் கூட அந்த மார்க்கெட்டில் வந்து டெலிவரி ஆகவே கூடாதான். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட பிராண்டை வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி காஸ்ட்லியாக மேக் பண்ணுற ரோலெக்ஸ் வாட்சில் எப்படிப்பட்ட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிராண்டட், அதாவது மற்ற பிராண்ட் வாட்சஸ்லாம் வந்து 316L எக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணுறதாகவும், இந்த பர்டிகுலர் ரோலெக்ஸ் வாட்ச் பிராண்டு மட்டும் 904L எக்கு யூஸ் பண்ணுறதாகவும் இந்தோட கம்பெனியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு பியூரஸ்டான ஒரு ஸ்டீலை யூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்டீலில் இந்த ரோலெக்ஸ் வாட்சை மேக் பண்ணுறதுனாலேயே நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இது மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாலும், இல்லை ரொம்ப நாட்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக கை தவறு கீழே விழுந்துருச்சு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு குப்பையிலேருந்து தோண்டி எடுக்கணும்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் வாட்ச் ஜஸ்ட் கழுவிட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புதுசில் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி இருக்குமா, பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் குவாலிட்டி. ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸான ரோலெக்ஸ் வாட்ச்சு ஒரு பர்டிகுலர் வாட்ச் மட்டும் கிட்டத்தட்ட 139 கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்கான். இங்கே இல்லை, நியூயார்க்கில். ஒரு புராதனமான ஒரு வாட்ச்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேரிட்டி. அந்த வாட்ச்சு வேறு ஏதாச்சும் ஒரு பிக்கர் பர்சனாலிட்டி கட்டியிருந்துருக்கலாம். ஸோ அந்த காரணத்துக்காக வந்து அந்த வாட்ச் வந்து ஏலத்துக்கு வரப்பட்டிருக்கலாம். அப்படி வரப்பட்ட அந்த ரோலெக்ஸ் வாட்ச்சு 139 crores ஏலம் போயிருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க, ரோலெக்ஸ் தான் டாப்பு. சார் அதெல்லாம் ஓகே. இப்போது ஸ்டீலுக்கெல்லாம் போயிட்டோம், இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் போயிட்டோம். ஒரு சில கோல்டன் வாட்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கோல்டு வாட்ச் இருக்கும், லெதர் வாட்சஸ் இருக்கும். ஸோ கோல்டு வாட்சுக்கு எப்பவுமே வந்து ப்ராப்பராக வந்து கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு கோல்டு எங்கேனாலும் வாங்கலாம். 24 கேரட் வந்து மார்க்கெட்டில் எங்கேனாலும் வந்து எடுத்து அது கோல்டு வாட்சாக மேக் பண்ணிக்கலாம். அந்த கோல்டு வச்சு எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரோலெக்ஸ் பிராண்டு மட்டும்தான் அவங்களுக்கான ஸ்ட்ராப்ஸை ஓன் கோல்டுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கோல்டை மார்க்கெட்டில் எங்கேருந்து வாங்க மாட்டாங்க. அதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு நடத்துகிறாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோலெக்ஸ் வாட்சில் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பர்சன் தான் கேள்வி கேட்பாங்க. இதுக்காக அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து எக்காரணம் கொண்டு இன்னொரு ஃப்ளோருக்கு போகக்கூடாதான். ஏன்னா அந்த பிராண்டோட சீக்ரெட் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும், இந்த விஷயத்தை நீ மட்டும் தான் பர்ஃபெக்டாக பண்ணணும், அந்த விஷயத்தில் நீ பாஸ் ஆகி போனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் ஓகே. ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறியப்பா, ரோலெக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா?
ஆக்சுவலாக ரோலெக்ஸ்ன்ற வேர்டுக்கு எந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது தான். அது ஒரு ஹார்லோஜெரிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து அந்த வேர்டு வந்துட்டு எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ ரோலெக்ஸ்னு சொல்லக்குள்ளேயே வந்து ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் பிராண்டடாகவும் இருக்குது, சொல்லக்குள்ளேயே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வருது இல்லை. ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து ஒரு இதுக்கான ஒரு பிராண்ட் நேம் வந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ரோலெக்ஸ்ன்ற ஒரு வேர்டுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இந்த ரோலெக்ஸ் வாட்ச் என்ன தான் சுவிட்சர்லாந்தில் மேக் பண்ணாலும் இதோட பிறப்பிடம் வந்து லண்டன்னு சொல்லலாம். இந்த பிராண்டை வில்ஸ்ட்ராஃப் ஆல்ஃபிட் டேவிஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு லண்டனில் தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்கு வராங்க. அந்த பிஸ்னஸ் வந்து அங்கே வந்துட்டு அது ப்ராப்பராக நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஏற்பட்ட உலகப்போர் காரணமாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து தடைப்படுது. அப்புறம் இதில் ஒன் ஆஃப் தி மெம்பர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம பிஸ்னஸ் வந்து இனிமேல் இங்கே வந்து கண்டினியூ பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ ஆனால் நம்ம பிஸ்னஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுபடி இந்த ரோலெக்ஸ் பிராண்டு வந்துட்டு லண்டன்லேருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து மாற்றப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த ரோலெக்ஸ் பிராண்டு ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்துட்டு கிளியராக வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ ரோலெக்ஸ் வாட்ச் உள்ளார இருக்கிற அந்த நியூமரிக் 1 to 12 வரைக்கும் ரோமன் லெட்டர்ஸில் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்களாம். பட் ரோமன் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 4க்குன்னா என்ன வரும், ஒரு கோடு ஒன்று வரும், அதோட பி ஷேப்பில் ஒரு சின்ன மார்க் இருக்கும். ஆனால் இன்னமும் ரோலெக்ஸ் பிராண்டில் அந்த 4ன்ற ஒரு ரோமன் லெட்டருக்கு ஜஸ்ட் 4 கோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, நீங்கள் என்ன போனீங்கன்னா அப்படி ஒரு வாட்ச் வாங்கினீங்களன்னா மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கமெண்ட்ஸில் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நானும் பார்க்குறேன். பொதுவாக எந்த ஒரு வாட்சும் வந்துட்டு கடல் மட்டத்தில், அதாவது நம்ம கடல் கடியில் வந்து ஒரு சட்டன் அழுத்தம் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக போகிறோமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கூட்டிகிட்டே போகும்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த வாட்சோட குவாலிட்டி வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய முறை பில் எப்போயாச்சும் ஃபாஸ்ட்ராக் வாட்ச் வாங்கினீங்கன்னா நோட் பண்ணுங்கள். அந்த பில்லிலே சொல்லியிருப்பாங்க இத்தனை மீட்டர்ஸ் ஆழம் வரைக்கும் இவ்வளோ ப்ரெஷர் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோலெக்ஸ் வாட்சுக்கும் அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு எபிலிட்டி இருக்குது. அது எவ்வளோடனா கிட்டத்தட்ட 70,000 அடி வரைக்குமே, அவ்வளோ ஆழத்தில் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ரோலெக்ஸ் வாட்சை யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த வாட்ச் ஓடிட்டு இருக்குமாங்க. யோசிச்சு பாருங்கள், 70,000 அடியில் நான் ஏன்னா நடுசாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. வேறு வழி இல்லை. எனக்காவது ஒரு நாள் எப்போயோ ஒரு வாட்டி ஜேம்ஸ் கேமரான்னு கூட ஷூட்டிங் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் எ கேமராமேனா. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவ்வளோ ஆழத்தில் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் இந்த ரோலெக்ஸ் வாட்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்குறேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வந்து நான் எவ்வளோ ப்ரைஸ் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. அது எவ்வளோடானா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டு ரோலெக்ஸ் வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 4 lakhs. ஸோ நீங்கள் 4 lakhs எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து வியூவர்ஸ்க்கான ஆஃபர். ஸோ ஆமாங்க, ஸோ ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு 4 lakhs தான். அது கம்மியாலாம் ரோலெக்ஸ் வச்சு எதிர்பார்த்துறாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ரோலெக்ஸ் வாட்சை வந்து கட்டிங்களேன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுங்க, கீழே டேக் பண்ணுங்கள். மறக்காமல் அதில் இருக்கிற ரோமன் லெட்டரை பற்றின கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye. சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.